வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலக சேவா சங்கம் கர்நாடக மண்டலத்தின் சார்பாக இன்றைய ஆத்ம சங்கம நிகழ்ச்சியில் இணைந்த இருபால் மெய்யன்பர்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். இன்றைய நற்சிந்தனையில் நாம் சிந்திக்க இருப்பது நல்ல புதிய பழக்கம், பெஸ்ட் நியூ ஹேபிட்ஸ். இந்த தலைப்பில் நம்முடைய உரையாட அருள்நிதி ஸ்கை பேராசிரியர் திரு நாகராஜ் எம் ஐயா அவர்கள் பெங்களூரு விமானப்புறா ஸ்கை அறக்கட்டளைக்கு உட்பட்ட விமானப்புறா தவ மையத்தில் இருந்து நம்மிடையே இணைந்துள்ளார்கள். ஐயா அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாகவும் கர்நாடக மாநிலத்தில் உள்ள அனைத்து உலக சமுதாய சேவா சங்கங்களின் சார்பாகவும் அன்புடன் வரவேற்கிறோம். ஐயா அவர்கள் டிவி டெக்னாலஜியில் டிப்ளமோ முடித்து NTCயில் பணிபுரிந்து ஓய்வு பெற்றிருக்கிறார். ஐயா அவர்கள் 2002ஆம் ஆண்டிலிருந்து தன்னை உலக சமுதாய சேவா சங்கத்தோடு இணைத்துக் கொண்டு சுமார் 18 வருடங்களாக தொண்டாற்றி வருகிறார்கள். நமது ஸ்கை யோகா ஃபார் ஹியூமன் எக்ஸலன்சியில் டிப்ளமா முடித்து ஸ்கை பேராசிரியராக தொண்டாற்றி வருகிறார்கள். இப்போது ஐயா அவர்கள் தனது இனிய உரையை துவக்குவார்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே அன்பே, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நல்லோர்கள் அனைவரையும் வணங்கி இந்த இணைப்பில் இணைந்துள்ள உங்கள் அனைவரையும் வணங்கி வாழ்த்தி இன்றைய ஒரு நற்சிந்தனை ஐயா சொன்னாங்க. அந்த நற்சிந்தனையாக நமக்கு நம் எல்லோரையும் இன்றைய நாள் ஒரு நல்ல பழக்கங்களையும் நல்ல செயல்களையும் கொண்டு வருவதற்காக ஒரு நல்ல ஒரு வழிகளை இறையருளும் குருவருளும் தந்து நம்மை வழிநடத்துவதும் அமையுமாக என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி இந்த நிகழ்ச்சியை நாம் தொடங்க இருக்கிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். கொஞ்சம் நம்ம இந்த தலைப்பை எடுத்திருக்கிறோம். இன்றைக்கு சமுதாயத்துல இந்த நல்ல அப்படின்ற வார்த்தைக்கே இடம் இல்லாத போய்விட்டது. நம்ம ஆரம்பத்திலே ஒரு ஆதங்கத்தை சொல்ல வேண்டியது இருக்குது. இன்றைக்கு இந்த அளவுக்கு இந்த கொரோனா பாதிப்பு இருக்குது அப்படின்னா அதுக்கு நம்மளுடைய இந்த நல்ல பழக்கங்கள் இல்லாதது தான் முதல்ல சொல்லலாம். அந்த இயற்கை நம்மை திருத்துவதற்காக ஒரு வாய்ப்பை அளித்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்ல வரணும். இப்ப இந்த நல்ல பழக்கங்கள், அதுவும் நல்ல புதிய பழக்கங்கள் அப்படின்றத பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம். மகரிஷி தன்னுடைய அந்த புத்தகங்கள்ல எழுதியிருக்கும்போது அதுல ஒரு வாசகத்தை எழுதியிருக்காங்க. மனிதன் பழக்கத்திற்கும் விளக்கத்திற்கும் இடையில் போராடுகிறான். என்ன அழகான வரி பாருங்க. மனிதன் பழக்கத்திற்கும் விளக்கத்திற்கும் இடையில் போராடுகிறான். அந்த வார்த்தையை பாருங்க, போராடுகிறான் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்போ இன்னைக்கு நம்மளுடைய செயல்கள்ல பழக்கங்கள்ல சரியா இருக்குதா அப்படின்னா எல்லோரும் அதை சொல்லவே முடியாது. ஒருவர் கூட கை தூக்க முடியாது. அந்த அளவுக்கு நம்முடைய பழக்கங்கள் அந்த விளக்க வழிக்கு வர முடியாத நிலையில நம்ம போயிட்டு இருக்கிறோம். அப்போ அந்த பழக்கங்களை எப்படி மாத்தணும், எது நல்ல பழக்கம் எது தீய பழக்கம் அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். இணைப்பில் இருக்கிறவங்க எல்லோருக்கும் தெரியும் நல்லது எது கெட்டது என்ன எதுன்னு. ஆனாலும் அந்த பழக்கம் நம்மளை விடமாட்டேங்கிறது. அப்போ பழக்கம், அந்த தீய பழக்கங்கள் என்னென்ன அப்படின்றத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு ஆரம்பத்திலேயே ஒரு நம்ம சின்ன வயசுல இருக்கும்போதே பெரியவங்க எல்லாம் சொல்லியிருப்பாங்க, தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரை அப்படின்னு சொல்லுவாங்க. தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப சின்ன வயசுல நம்ம என்ன பழகிறோமோ அதுதான் கடைசி சுடுகாடு வரலும் அப்படின்னு சொல்றாங்க. கன்னடாவில் இன்னும் அழகா கூட சொல்லுவாங்க,
உட்டித குணா சுற்று ஓகல்லா அப்படின்னு சொல்லுவாங்க. பிறந்த குணம் இறந்தாலும் போகாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அதுக்குதான் சின்ன வயசுல பெரியவங்க சொல்லுவாங்க, 5ல் வளையாதது 50ல் வளையாது அப்படின்னு சொல்லுவாங்க. நேத்து கூட மேடம் அந்த பழமொழிகளை பத்தி பேசினாங்க. பழமொழி அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அழகான விளக்கம் என்னன்னா, நம்முடைய பழக்கங்கள் தான் வழக்கமாக மாறுகிறது. அந்த வழக்கம்தான் ஒழுக்கமாக மாறுகிறது. அப்போ நம்முடைய அந்த பழக்கங்கள் தான் மொழியாக மாறுகிறது, அனுபவங்களாக மாறுகிறது. அப்போ அததான் பெரியவங்க சொன்னாங்க, தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரை அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஆரம்பத்துல என்ன பழகிறோமோ அதுதான் நம்முடைய ஒவ்வொரு செல்களையும் பதிந்து பழக்கமாக வந்து விடுகிறது. அப்போ நம்ம எப்படி நல்ல பழக்கங்களை படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்ல இன்னொரு பழமொழி அழகா சொல்லுவாங்க, செந்தமிழும் நாப்பழக்கம் சித்திரமும் கைப்பழக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஏல இருந்து ஜட்டு வரை 26 எழுத்துக்கள், ஆ முதல் அக்கு வரை உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18. இந்த எழுத்துக்களை நம்ம நன்றாக பழகி கொண்டோமையானால், நல்லா புரிஞ்சுக்கங்க, இந்த உயிரெழுத்தையும் மெய்யெழுத்தையும் நன்றாக ஒரு எழுத்து விடாம பழகிக்கிட்டோம்னா பேசுறதுக்கு எவ்வளவு அழகா பேசலாம் பாருங்க. அததான் சொன்னாங்க, செந்தமிழும் நாப்பழக்கம். அந்த ழா இவ்வளவு அழகான ஒரு ழா, அந்த ழாவை நம்ம நாக்குல எந்த அளவுக்கு சொல்லி 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 பழகிட்டோம்னா அழகான நம்ம உச்சரிப்புகள் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இன்றைக்கு கூட உச்சரிப்புகளை சரியான நம்ம உச்சரிப்பதில்லை, பாதி எழுத்துக்களை முழுங்கி விடுகிறோம். அப்போ இந்த செந்தமிழ், அந்த அழகான வார்த்தைகள் வர வேண்டும் என்றால் அதற்கு பழக்கம்தான் வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ இந்த நல்ல பழக்கங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதான் இன்னும் அழகா சொல்றாங்க பாருங்க. நீங்க இந்த மிலிட்டரியில எல்லாம் பார்த்திருப்பீங்க, நம்ம ஜனவரி 26க்கும் ஆகஸ்ட் 15 நாளுக்கும் டிவியை எல்லா சேனல்லையும் அதே தான் போடுவாங்க. அப்ப அதுல பார்க்கும் பொழுது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த மிலிட்டரியில பார்க்கும் பொழுது அனைவரும் அப்படியே ஒரு நூல் பிழை கூட அந்த பக்கம் இந்த பக்கம் குறை சொல்லாத அளவுக்கு அத்தனை பேரும் அவங்களுடைய அந்த ட்ரெஸ் போட்டுட்டு கண்ணியமான முறையில அந்த நடந்து வரக்கூடிய அந்த ஒழுக்கத்தை பார்த்தீங்கன்னா அவ்வளவு அழகா இருக்கும், நமக்கு பார்க்கறதுக்கு இனிமையா இருக்கும். ஆனால் அவர்கள் எத்தனை நாட்கள் அதை பயின்று பழக்கத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். அப்ப அதெல்லாம் பழக்கம் தானே. அப்ப அந்த பழக்கத்தினால தானே அவங்க அந்த அளவுக்கு செய்ய முடியுது. அப்ப அது போல அந்த பழக்கங்கள் நமக்கு வேண்டும். அப்ப அந்த மிலிட்டரியில சரியான முறையில வர வேண்டும் என்றாலும் அந்த பழக்கம் வேண்டும். இந்த தமிழை நன்றாக நாம் பேச வேண்டும் என்றாலும் பழக்கம் வேண்டும். சித்திரம் எழுத வேண்டும் என்றாலும் கை பழக்கம் வேண்டும், இல்லைங்களா? அப்போ அதே போல நம்ம வள்ளலார் அழகான ஒரு வரியை கொடுக்குறாங்க, தனித்திரு பசித்திரு விழித்திரு அப்படின்ற ஒரு வார்த்தையை கொடுக்குறாங்க. இந்த தனித்திரு பசித்திரு விழித்திரு அப்படின்றதுக்கு பல பேர் பலவிதமான உதாரணங்களை சொல்றாங்க. ஆனா இப்ப நம்ம இந்த 3 வரிகளுக்கு நம்ம என்ன விளக்கம் தெரிஞ்சுக்க போறோம் மகரிஷினுடைய இந்த நல்ல பழக்கங்கள்னு சொல்லி பார்க்கும்போது, தனித்திரு அப்படின்னா நம்ம தனியா ஒரு இடத்துல ஏதோ யாரையும் சம்பந்தப்படுத்தாத இருக்கிறது கிடையாது. அப்படி இருந்தா அதுக்கு பேரு வேற சொல்லுவாங்க, பைத்தியம்னு சொல்லுவாங்க. அது கிடையாது. இந்த இடத்துல வள்ளலார் எதை குறிப்பிடுகிறார் என்றால், அது வேதாத்ரி மகரிஷி அதை அழகா இந்த இடத்துல கோடிட்டு விளக்குறாங்க. தனித்திரு என்றால் எண்ணங்கள் அற்ற நிலையில் இரு. நல்ல அழகான விளக்கம். எண்ணங்கள் அற்ற நிலையில் இரு. எந்த எண்ணங்களும் குறுக்கிடாமல் நீ செய்யக்கூடிய ஒரே செயலில் அந்த எண்ணத்தில் இருக்க வேண்டும் என்றதுதான் வள்ளலாருடைய அந்த விளக்கம். அதை தான் நம்முடைய மகரிஷி சொல்றாங்க, எண்ணம் வேற எந்த எண்ணங்களும் குறுக்கிடாமல் அந்த ஒரே எண்ணத்தில் விழிப்பாய் இருக்கிறது தான் தனித்திரு, அந்த தனிய எண்ணங்களில். அடுத்தது பாத்தீங்கன்னா பசித்திரு அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. அப்ப பசித்திரு என்ன பசிக்கிறதுக்கு? எப்பொழுதும் ஆன்ம பசி அப்படின்னு சொல்றாங்க, இறையை பற்றி பசி. அப்போ அந்த இறை பற்றி பசி இருக்க வேண்டும். பெரியவங்க சொல்லுவாங்க,
பசி வந்தால் பத்தும் பறந்து போய்விடும்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் ஆழமா தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த பத்தும்ன்றது பல பேர் பல விதமான விளக்கங்கள் சொல்றாங்க. அதை நம்ம ஏற்றுக்கலாம். இப்ப இந்த இடத்துல இந்த பசித்திரு அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த பசி வந்தா பத்தும் பறந்து போயிடும்னு சொல்றாங்களே, அது என்னவா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மகரிஷி தான் நமக்கு அந்த இடத்துல கொடுக்குறாங்க. பேராசை, சினம், கடும் பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம், பொய், களவு, சூது, வாது, இது இத்தனையுமே அந்த பசி வந்துட்டா இருக்கவே இருக்காது. அதெல்லாம் போயிடும். அப்ப அதெல்லாம் போயிடுச்சுன்னா என்னன்னா, அந்த இடத்துல வெறும் உயிர் காக்குது, உயிரை காப்பதற்கான ஒரே உணவு மட்டும்தான் தேவை. அப்போ பொருள் எதுவுமே தேவையில்லை. அப்ப அந்த ஒரு பசி, எந்த பசி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த சுத்த வெளியோடு, இறைநிலையோடு, தெய்வத்தோடு இணைய வேண்டும் என்ற பசி, ஆர்வம், தேடல் இருக்க வேண்டும் அப்படின்னு மகரிஷி சொல்றாங்க. அப்போ இன்னொரு விளக்கம் மகரிஷி அதுக்கு கொடுக்குறாங்க. நம்ம வீட்டுல கத்தி யூஸ் பண்றோம், ஸ்பூன் யூஸ் பண்றோம், இரும்பினால் செய்யப்பட்ட பல பொருள்களை உபயோகிக்கிறோம். அது எல்லாத்துக்கும் மூலப்பொருள் இரும்பு தான். ஆனா நம்ம பெயர் வச்சிருக்கிறோம். ஸ்பூனுன்னு சொல்றோம், கத்தின்னு சொல்றோம், கரண்டின்னு சொல்றோம், பல விதமான பேர்கள்ல சொல்றோம். அப்போ அதுக்கு அழகா மகரிஷி சொல்றாங்க, அந்த இரும்பினால் செய்யப்பட்ட பொருள்களும் உருவங்களையும் கழித்து விடுங்கள். பாருங்க, அழகா சொல்றாங்க, அதனுடைய பெயர்களையும் உருவங்களையும் கழித்து விடுங்கள், அங்கு மிச்சம் மிதிப்படுவது தெய்வம் ஒன்றே அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அது போல இப்ப இங்க இந்த பசித்திரு, அந்த இறையை பற்றி, தெய்வத்தை பற்றி எப்பொழுதும் ஆர்வமாக, அதே பசியாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ தனித்திரு என்றால் எண்ணங்கள் அற்ற நிலையில் ஒரே எண்ணத்தில் செயல்படுவது. இரண்டாவது, இறையை பற்றிய பசி, தேடல், அந்த அவான்னு சொல்லுவாங்க, இச்சைன்னு சொல்லுவாங்க, அந்த நிலையில் இருக்க வேண்டும். விழித்திரு, இதுதான் ரொம்ப 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 முக்கியமானது. என்ன விழித்திரு? மகரிஷி அழகா நமக்கு ஆக்னேய தீட்சை கொடுத்திருக்காங்க. அந்த ஆக்னேய தீட்சையும் துரிய தீட்சைக்கும் நம்ம ஒரு விளக்கம் கொடுக்கிறோம். என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, விழிப்பு நிலை, அயரா விழிப்பு நிலை, விளைவறிந்த விழிப்பு நிலை அப்படின்னு ஒரு 3 நிலையை நம்ம கொடுக்கிறோம். இப்போ இங்க நம்ம இந்த விழித்திரு என்பதற்கு என்ன அப்படின்னு சொல்லி பொருள் பார்த்தீங்கன்னா, இப்ப நாம் தினந்தோறும் இந்த 5 புலன்களை வைத்துக்கொண்டு உலகியல் வாழ்க்கையில ஈடுபட்டு இருக்கிறோம், தொடர்பு கொண்டுட்டு இருக்கிறோம். அந்த தொடர்பில் நான் இப்ப ஏற்கனவே சொன்ன 10, இந்த பேராசை, அந்த பேராசையில் மயங்காமல் விழித்திரு. நல்லா புரிஞ்சுக்கங்க. பேராசையில், ஆசையோடு இருக்கணும், ஆனா பேராசைக்கு போகக்கூடாது. அந்த பேராசையில் விழிப்போடு இருக்க வேண்டும். ஒருத்தர் அழகா கவர்ச்சியா ட்ரெஸ் பண்ணிட்டு போறாங்க, பார்க்க வேண்டியதுதான். அந்த பார்த்து மயங்கி அதையே இன்னொரு முறை பார்க்க கூடாது. அப்ப முதல்ல பார்க்கிறோம், ஓகே, மீண்டும் அதை பார்க்க வேண்டும் என்று தோன்றினால் நாம் அதுக்கு மயங்கி விட்டோம் என்ற அர்த்தம். உணவு உண்டு கொண்டே இருக்கிறோம், சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறோம், இன்னும் வேண்டும் என்றால் அதுக்கு மயங்கி விட்டோம். ஒரு துணி வாங்க போறோம், இது வேண்டாம் அது வேணும்னா அங்க மயங்கி விட்டோம். அப்போ இந்த 6 தீய குணங்களில் நாம் மயங்காமல் இருந்தால் அதற்கு பெயர்தான் விழிப்பு நிலை. அப்போ மகரிஷி அததான் இங்க இந்த இடத்துல வள்ளலாருடைய அந்த 3 வார்த்தைகளுக்கு விளக்கம் கூறுறாங்க. அப்ப விழித்திரு என்றால் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த விழிப்பு நிலை நமக்கு வர வேண்டும் என்றால் மகரிஷியை நாம் எந்த அளவுக்கு வணங்கணும் போற்றணும்னா சொல்லவே முடியாது. அப்ப அந்த ஆக்னை தீட்சையும் துரிய தீட்சையும் தான் நமக்கு அந்த விழிப்பு நிலையை கொண்டு வருகிறது. ஆக்னையில விழிப்புல இருக்கிறோம், துரியத்துல எது நல்லது எது கெட்டதுன்னு பிரித்து பார்க்கின்றோம். நல்லா புரிஞ்சுக்கங்க. ஆக்னையில விழிப்பா தான் இருக்கிறோம், ஆனா துரியம் தான் எது நல்லது எது கெட்டது என்பது பிரித்து பார்க்க உதவுகிறது. அப்படிப்பட்ட ஒரு தீட்சையை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அப்படி பெற்றுக்கொண்டு இந்த விழிப்பு நிலையில் இருக்க வேண்டும். அப்போ இந்த விழிப்பு நிலையில் நாம் பழகி கொண்டோமையானால் கண்டிப்பாக நாம் இந்த வாழும் காலத்திலே முக்தியை பெற்று விடுவோம்.
வந்த நோக்கத்தை முடித்து விடுவோம். அப்போ அப்படிப்பட்ட ஒரு பழக்கம் நமக்கு கிடைத்துவிடும். நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த பழக்கம் அப்படின்னா இன்னும் நம்ம கொஞ்சம் ஆழமா வரப்போறோம். இப்போ என்ன பழக்கம்? இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு என்னென்ன பழக்கங்கள் இருக்குதுன்னா சொல்லவே முடியாது. அதனாலதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், மனிதன் பழக்கத்திற்கும் விளக்கத்திற்கும் இடையில் போராடுகிறான் அப்படின்னு சொன்னேன். இப்போ இந்த பழக்கம்தான் அடுத்தது என்னவா மாறுதுன்னா வழக்கமாக மாறுகிறது. அந்த வழக்கம்தான் ஒழுக்கமாக மாறுகிறது. அப்போ அந்த ஒழுக்கத்துக்கு தான் மகரிஷி நமக்கு அழகான விளக்கத்தை கொடுத்துட்டாங்க. எனக்கோ மற்றவர்களுக்கோ உடலுக்கோ மனதுக்கோ இன்றோ நாளைக்கோ துன்பம் கொடுத்தால் அது ஒழுக்கம் கெட்ட செயல்கள்னு சொல்றோம். அப்போ அப்படிப்பட்ட ஒழுக்கம் வர வேண்டும் என்றால் அதற்கு வழக்கம் வேண்டும். அந்த வழக்கம் வர வேண்டும் என்றால் பழக வேண்டும். அப்ப அதனாலதான் மகரிஷி நமக்கு அருமையான இந்த ஒரு பேக்கேஜை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. மனவளக்கலை என்ற ஒரு பேக்கேஜை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இந்த பேக்கேஜ்ல நம்ம பழகிட்டோம்னா கண்டிப்பாக அது வழக்கமாக மாறும். வழக்கம்தான் ஒழுக்கமாக மாறும். அப்போ இந்த பழக்கத்தை எப்படி கொண்டு வர வேண்டும்? இந்த பழக்கம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம் ஒவ்வொரு செல்களிலும் அப்படியே தானாவே அப்படியே பொங்கி வர மாதிரி பழக வேண்டும். சொல்ல போனா நம்ம உடற்பயிற்சி செய்யறோம். உடற்பயிற்சி செய்யும் பொழுது அந்த சுழற்சி செய்யும் போது கை ஆன உடனே ஒரு நொடி பொழுது கூட அங்க கேப் இல்லாம அடுத்த பயிற்சிக்கு வந்துடணும். அந்த ஒவ்வொரு நொடியும் அங்கு இடம் கொடுக்காத அடுத்த பயிற்சிக்கு நம்ம போய்கிட்டே இருக்கணும். அப்போ அந்த இடைவெளி இருந்தால்தான் அங்கு நேரம் போயிடுது. நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் 1 மணி நேரம் பண்றேன், 1.5 மணி நேரம் சொல்லுவாங்க. காரணம் என்னன்னா ஒரு பயிற்சிக்கும் இன்னொரு பயிற்சிக்கும் இடையில இடைவெளி விட்டு விடுவது. கையில மேல தூக்கி 4 மூச்சு எடுக்கிறோம், கீழே 2 மூச்சு விடுறோம். விட்டுட்டு அந்த மாதிரி 3 முறை செஞ்சுட்டு அடுத்த பயிற்சிக்கு போகும்போது அங்க இடையில யாரையாவது திரும்பி பார்க்கிறோம், யாராவது செய்யறாங்களான்னு திரும்பி பார்க்கிறோம். அந்த மனசு திரும்பி போயிடுது. அந்த ஒரு நொடி பொழுது கூட அந்த விலகாமல் பயிற்சியிலேயே தொடர்ந்து இருக்க வேண்டும். அப்படி ஒரு செல்களில் நம்முடைய ஒவ்வொரு செல்களிலும் அந்த பயிற்சி பதிய வேண்டும். நீங்க ஏற்கனவே கேட்டிருப்பீங்க, தமிழகத்துல சௌமித்திரன் ஐயா இந்த உடற்கூறுகளை பத்தி அப்படியே உள்ள போய் ஆராய்ஞ்சு புட்டு வைக்கிறாரு. மகரிஷி எந்த அளவுக்கு ஆழமா போயிருக்கிறாரோ இன்னும் ஆழ்ந்து இந்த வர்மக்கலையும் சேர்த்து அவருக்கு நமக்கு பிரிச்சு கொடுக்கிறாரு. அப்படி அந்த அளவுக்கு அவரை சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே நம்ம ஒவ்வொரு செல்களிலும் அப்படியே புல்லரிக்கிற மாதிரி இருக்குது. அந்த நிலைக்கு நாம் உயர வேண்டும். அதுதான் பழக்கம். அப்படிப்பட்ட ஒரு பழக்கத்தை நாம் பழகி கொண்டோமையானால் கண்டிப்பாக வாழ்க்கையிலே முன்னேறிட முடியும். நம்முடைய வாழ்க்கை பயணத்தை வாழுங்காலத்திலே முடித்துக் கொள்ளலாம். அப்போ அதுக்குதான் இந்த பழக்கத்தை பத்தி சொல்லும் பொழுது மகரிஷி இன்னும் ஆழமா என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கற்றிடுவோம் நாளும் புதிய கல்வி. அந்த இடத்துல இன்னொரு வரியை சேர்க்கிறாரு. கற்றிடுவோம் நாளும் புதிய வாழ்க்கை கல்வின்னு சொல்றாங்க. ஏன் இந்த இடத்துல புதிய வாழ்க்கை கல்வின்னு மகரிஷி குறிப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதுக்கு மகரிஷியே விளக்குறாங்க. மகாபாரதம் வந்தது, ராமாயணம் வந்தது, 16 புராணங்கள் வந்தது, 64 கலைகள் வந்தது. இதெல்லாம் எதற்காக அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா, இந்த மனிதன் நல்வழி வாழ்வதற்காகத்தான் இவை அனைத்தையும் இருக்கிறது. அப்போ மகாபாரதம் இப்போ இடையில நமக்கு மறுபடியும் ரீப்ரெஷ் பண்ணி மறுபடியும் போட்டு காமிச்சாங்க, எல்லாம் வெளியே போறோம், வீட்டுக்குள்ளே இருந்து அதை பாருங்க அப்படின்னு. எத்தனை பேர் மகாபாரதத்தை பார்த்து திரும்பி இருக்கிறோம்? எத்தனை பேர் ராமாயணத்தை பார்த்து திரும்பி இருக்கிறோம்? கேளுங்க, சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இந்த 64 கலைகளை கற்று எத்தனை பேர் தெரிந்திருக்கிறோம்? 4 புராணங்கள் வேதங்களை பார்த்து எத்தனை பேர் தெரிந்திருக்கிறாங்க? அப்போ அதுக்குதான் மகரிஷி சொல்றாங்க, ஆதங்கத்தோடு கற்றிடுவோம் நாளும் புதிய வாழ்க்கை கல்வின்னு சொல்றாங்க. அப்போ நாம் இந்த வாழ்க்கை கல்வியை பழக வேண்டும். அதற்கு மகரிஷி இன்னொரு விளக்கத்தை கொடுக்குறாங்க. வெளிநாடு போயிருக்கிறாரு மகரிஷி. அந்த இடத்துல ஒரு ஞாயிற்றுக்கிழமை மாதத்தில் ஒரு நாள் எல்லோரும் கூடுவது பழக்கம். பாருங்க, அந்த பழக்கம் என்ன அருமையான வார்த்தையா இருக்குது.
அந்த மாதிரி அந்த மகரிஷி அங்க போயிருக்கிறாங்க. அவங்க அந்த பழக்கத்தை சேரக்கூடிய ஒரு நாள்ல மகரிஷி அந்த இடத்துல இருக்கிறாரு. ஒரு பெரிய ஹால், அந்த இடத்துல எல்லோரும் உள்ள அசம்பிள் ஆகணும். அது அமைதியா இருக்கும், வெளிச்சம் இருக்காது, பக்கத்துல யார் இருக்கிறாங்களே தெரியாது. அந்த மாதிரி ஒரு இருட்டான அறை. எல்லோரும் உள்ள போறாங்க. 1 மணி நேரம் அமைதியாக இருக்க வேண்டும். இந்த 1 மணி நேரம் கழிந்துட்ட பின்னாடி அந்த 1 மணி நேரத்துல அவர்களுக்கு என்ன உணர்வு வந்ததோ, இந்த உள் உணர்வுன்னு சொல்லுவாங்க, அந்த உள் உணர்வு யாருக்காவது வந்திருந்தால் அவர்கள் அனைவருக்கும் கேட்கும் அளவுக்கு சத்தமாக அதை உரைக்க வேண்டும். அப்போ மகரிஷி அங்க போயிருக்கிறாரு. 1 மணி நேரம் அந்த மௌனமா இருந்தாரு. இப்போ அதுல ஒருத்தர் மட்டும் பேசுறாரு. என்ன சொல்றாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, 2 வரி. வாழ வேண்டும் என்று கற்றுக்கொள்ள வேண்டும், கற்றுக்கொண்டது போல் வாழ வேண்டும். இது 2 வரிதான். லிவ் டு லேர்ன், லேர்ன் டு லிவ் அப்படின்னு சொல்லி மகரிஷி சொல்றாங்க. வாழ வேண்டும் என்று கற்றுக்கொள்ள வேண்டும், கற்றுக்கொண்டது போல் வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது எனக்கு ரொம்ப திருப்தியா இருந்தது, மகிழ்ச்சியா இருந்தது. மகரிஷி எவ்வளவு சந்தோஷப்பட்டாரு. ஆனால் நாம் வாழ வேண்டும் என்றும் கற்றுக்கொள்வதில்லை, கற்றுக்கொண்டது போல் எத்தனை பேர் எவ்வளவு பணம் கொடுத்து கத்துக்கிறாங்க, அந்த கற்றுக்கொண்டது போலும் வாழ்வதில்லை. இந்த இடத்துல ஒரு விஷயம் கவனிக்கணும். இன்னைக்கு நம்மளுடைய குழந்தைகளை பள்ளியில சேர்க்கும் பொழுது முதல் இன்டர்வியூ அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் தான். எதற்காக அப்படின்னா, நல்ல படிச்சிருந்தா, நல்ல குடும்பத்துல இருந்தா அந்த குழந்தைக்கு நம்மளுடைய பங்கு குறைந்து விடும் என்பதற்காக தான் முதல்ல குழந்தைகளை அப்பா அம்மாவே என்ட்ரி எடுக்கிறாங்க. ஆனால் நாம ஏதோ படிச்சவங்க மாதிரி ஏதோ 2 வார்த்தை பேசிடுறோம். ஆனா நம்மளுடைய செயல்கள் எல்லாம் ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத நிலையா இருக்குது. வருத்தப்பட வேண்டாம். ஏன்னா அப்போ அந்த எதுக்காக அப்பாவும் அம்மாவையும் என்ட்ரி எடுக்கிறாங்கன்னா, அந்த குழந்தையினுடைய எதிர்காலம் இவர்கள் கையில் தான் இருக்கிறது அப்படின்றதுக்காக தான். அப்போ அப்படிப்பட்ட ஒரு பழக்கம் இன்னைக்கு இருக்குதான்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வீட்டுங்கள்ல குழந்தைக்கு முன்னாடியே அப்பா அம்மா சண்டை போட்டுக்கிறாங்க, அவர்கள் முன்னாடியே பொய் சொல்றாங்க. அப்ப அந்த குழந்தைகள் எப்படி நல்ல பழக்கத்துல வர முடியும்? அப்படிப்பட்ட ஒரு பழக்கமாகத்தான் இன்னைக்கு சமுதாயத்துல இருக்குது. அதனாலதான் மகரிஷி நமக்கு இப்படி ஒரு நல்ல பழக்கங்களை பழக வேண்டும் என்று இந்த புதிய வாழ்க்கை கல்வியை கொடுத்திருக்கிறாங்க. அந்த புதிய வாழ்க்கை கல்வியில நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நிறைய ஒண்ணும் இல்ல, ஏற்கனவே நீங்க தெரிஞ்சதுதான். இந்த பேராசையில மயங்காமல் இருக்கும் அளவுக்கு நாம் பழக்கத்தை பழகி கொள்ள வேண்டும். நல்லா புரிஞ்சுக்கங்க, இதுதான் முக்கியமானது. இந்த பேராசையில ஆசையோட இருக்கணும். ஆசைக்கு அந்த ஒரு ஒரு எம்எம்னு சொல்லுவாங்க, அல்லது ஒரு சிட்டிகைன்னு சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு நம்முடைய பழக்கங்கள் அங்க மாறக்கூடாது. ஏன்னா இந்த 5 புலன்களும் மயங்காத யார் இருக்கிறார்களோ அவர்கள்தான் இந்த நல்ல பழக்கத்துக்கு அடிமையாகாமல் இருக்க முடியும். அப்போ முதல்ல நாம் இந்த பேராசைக்கு மயங்காமல் இருக்க வேண்டும். அதுக்கு அழகா வள்ளுவர் சொல்லுவாங்க, இந்த 5 புலன்களையும் எழுந்திருக்கும் போதே திறந்து கொண்டே எழுந்திருக்க வேண்டும்னு சொல்றாங்க. நீங்க உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதுதான் சார், 5 புலன்களும் திறந்துகிட்டு தானே இருக்கு. கிடையவே கிடையாது. நல்லதை பார்ப்பதற்காக திறக்க வேண்டும், நல்லதை நல்லதை கேட்பதற்காக நாம் இந்த 5 புலன்களையும் அந்த மயங்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். அந்த மயங்குவதுதான் இந்த 6 தீய குணங்களும். அதான் ஆணவம், கண்மம், மாயைன்னு சொல்லிட்டாங்க. அப்ப இந்த ஆணவம், கண்மம், மாயையில நாம் மயங்கி விடுகிறோம். அப்ப அந்த மயக்கம் எதனால் வருகிறது? இந்த பழக்கத்தினால் தான் வருகிறது. ஆரம்பத்துல உயிர் வாழ்வதற்கு நம்ம சாப்பாடு சாப்பிடுறோம், தண்ணி குடிக்கிறோம். இப்ப அதுவே இன்னைக்கு ருசிக்காக தான் சாப்பிடுறோம், பசிக்காக யாரும் சாப்பிடுவதில்லை. அப்ப காரணம் என்ன? அந்த பழக்கத்தில் நாம் மயங்கி விட்டோம். அப்ப அந்த மயக்கத்திலிருந்து தெளிவு பெற வேண்டும். அப்ப அதற்காகத்தான் மகரிஷி நமக்கு இந்த புதிய வாழ்க்கை கல்வியை கொடுத்திருக்காங்க. அப்ப இந்த வாழ்க்கை கல்வியை நாம் பழக வேண்டும். எப்படி பழக வேண்டும்? நான் ஏற்கனவே சொன்ன உங்களுக்கு, எந்த ஒரு பழக்கமாக இருந்தாலும் அது விளக்கத்திற்கு வந்துடும். அந்த விளக்கம் தான் நம்ம வழக்கம்னு சொல்றோம்.
அப்ப அந்த வழக்கம் தான் ஒழுக்கமாக மாறுகிறதுன்னு சொல்றாங்க. அப்ப அதுபோல நாம் இந்த பேராசையிலிருந்து பேராசைக்கு போகாத நிலையில போயிடணும். அங்கு முறையற்ற பால் கவர்ச்சிக்கு போகக்கூடாது. இன்னைக்கு சமுதாயத்துல எல்லாத்த விட முக்கியமா இருக்கிறது இந்த முறையற்ற பால் கவர்ச்சி தான். அப்ப இந்த முறையற்ற பால் கவர்ச்சிக்கு நாம் மயங்கக்கூடாது. அப்ப இதற்கு மயங்குவதற்கு எது காரணம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த புலன்கள் தானே. அப்ப இந்த புலன்களில் அந்த மயக்கத்திற்கு நான் அடிமையாக கூடாது. அங்க ஒரு அளவு முறையை கொண்டு வந்துடணும். அப்ப அதனாலதான் மகரிஷி சொன்னாங்க, நம்முடைய ஆசிரியர் புத்தகத்துல அழகான ஒரு விளக்கம் கொடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, உடையில் ஒழுக்கம் வேண்டும், நடையில் கண்ணியம் வேண்டும், வார்த்தைகள் பணிவு வேண்டும். எவ்வளவு அழகா கொடுக்குறாங்க பாருங்க. அப்ப நாம இன்னைக்கு எத்தனை பேர் உடையில ஒழுக்கம் இருக்கிறோம்? இன்னைக்கு நம்மளுடைய ஜூமுங்கள்ல போட்டோ கேட்குறாங்க. அந்த போட்டோவில் நிறைய ஆடை ஆபரணங்கள் அட்ராக்டிவா இருக்கக்கூடிய போட்டோவை தான் கொடுக்குறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம் இன்னும் அந்த மயக்கத்திலிருந்து விடுபடவில்லை. பூஸ்ட் பண்ணி தான் நம்மளை காமிச்சுக்கிறோம், உயர்த்தி கொள்கிறோம். இந்த இடத்துல மகரிஷியினுடைய அந்த பணிவை நம்ம தெரிஞ்சுக்கணும். எத்தனை விஷயங்களை மகரிஷி நமக்கு தெளிவுபடுத்திருக்கிறாங்க, விளக்கி இருக்கிறாங்க. அத்தனையும் மகரிஷி கிட்ட போய் சொல்றாங்க. எவ்வளவு அழகான இந்த மனவளக்கலை பொக்கிஷம் நல்லா இருக்குது, நல்லா கொடுத்துருக்கிறீங்க, நல்லா எழுதிருக்கிறீங்கன்னு சொல்றாங்க. உடனே மகரிஷி சொல்றாங்க, இவை அனைத்தையும் என்னது கிடையாது, இயற்கை இது. இந்த பேரியக்க மண்டலத்தில் உள்ள யூனிவர்சிட்டி இது என்னது கிடையாதுன்னு சொல்றாங்க. அது இன்னொன்னும் அந்த இடத்துல உங்களுக்கு ஆழமா நம்ம சொல்லக்கூடிய ஒரு கருத்து என்னன்னா, மகரிஷி நீங்க எல்லாருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சதுதான், 65ல மகரிஷி பொருளாதாரத்துல அப்படியே உயர்ந்துட்டாரு. அந்த ஒரு வரியை சொல்றாரு, பணம் அப்படியே கொழுத்து போச்சு அப்படின்னு சொல்றாரு. அந்த அளவுக்கு ஏழ்மையில இருந்துட்டு பணத்தை அப்படி பாக்குறாரு. ஐயோ, உடனே அவருக்கு ஒரு விழிப்பு நிலை வருது. ஐயோ, இந்த பணம் இந்த அளவுக்கு வருது, நான் இதில் மயங்கி விடுவேனா? உடனே அந்த இடத்துல ஒரு கவி எழுதுறாரு, என் மரணம் என் ஜனனம் நான் அறிவேன். இந்த பணமெல்லாம் வருது, இதையெல்லாம் வச்சுக்கிட்டேன்னா எனக்கு பேராசை வந்துடும். இந்த நொடியிலிருந்து நான் இதுக்கு மயங்க கூடாது என்று சொல்லி அந்த இடத்துல விட்டுதான் விலகி வராரு. என்னுடைய வீடே ஏகவெளி. அப்ப நான் இந்த பயிற்சியை தெரிந்து கொண்டேன். இந்த தெரிஞ்சு கொண்ட பயிற்சியெல்லாம் வாழுங்காலத்தில் மக்களுக்கு நான் போதிக்க வேண்டும் என்று சொல்லி அன்றைக்கே வீட்டை விட்டு வெளியே வராரு துறவரமாக. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்த ஒரு பழகிய ஒரு மகான் தான் இப்படி நமக்கு ஒரு பயிற்சிகளை கொடுத்திருக்கிறாங்க. இதுல நான் இன்னொன்னு உங்களுக்கு சொல்ல போறேன் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கண்டிப்பாக இந்த இணைப்புல இருக்கக்கூடிய அனைவரும் ஆசிரியர்களாக தான் இருக்க வேண்டும். அதனாலதான் என்னுடைய ஆதங்கத்தை நான் தெரியப்படுத்துறேன். என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, திருப்பூர் மன்றத்துல இருந்து ஐயா மதன்குமார் கூட வந்திருந்தாரு. அவரு ஒரு ஸ்பீச்ல சொல்லும்போது, ஒரு 500 பேர் 600 பேர் கிராஸ் டச் பண்ணிட்டாங்க சார் ஜூம் ஐயாவை அப்படின்னு சொல்றாங்க. நாம் இது புகழுக்காக செய்வது கிடையாது. இந்த ஜூம்ல 4 பேர் இருந்தாலும் நல்ல வார்த்தைகள் 4 வார்த்தை சொன்னால் போதும், என்னுடைய செயல் தீர்ந்து முடிந்து விட்டதுன்னு நினைக்கலாம். நாம் கூட்டம் சேர்வதற்காக கிடையாது. மகரிஷி ஒரே ஒருத்தருக்கு 5 மைல் 6 மைல் 10 மைல் நடந்து போய் தீட்சை கொடுத்துட்டு வந்திருக்கிறாரு. அந்த ஒன்றுதான் இன்றைக்கு உலகத்துல இத்தனை கோடி மக்களுக்காக இந்த நிகழ்ச்சி சென்று கொண்டிருக்கிறது. அதை புரிஞ்சுக்கலாம். ஏன்னா நம்ம ஒருவரும் இன்னும் ஆழமாக மகர்ஷி தத்துவத்தை விளங்கி கொள்ளவில்லை. வருத்தப்படாதீங்க, கோவப்படாதீங்க. இருக்கிற ஆதங்கத்தை உங்ககிட்ட நான் வெளிப்படுத்துறேன். ஏன்னா நாம் எந்த ஒரு வார்த்தையை சொன்னாலும் கூறினாலும் என்னது கிடையாது. அதுக்குதான் பெரியவங்க சொல்லுவாங்க, பாத்திரத்துல அகப்பையில பானையில இருந்தாதான் அகப்பைக்குள்ள வரும்னு சொல்லுவாங்க. அப்ப நாம் நல்ல பழக்கங்களை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும், கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். தினந்தோறும் காலையில எழுந்ததுல இரவு படுக்கிறதுக்கு முன்னாடி இன்றைக்கு எத்தனை விஷயங்களை நல்ல விஷயங்களை கேட்டேன், எதை நல்லதை பார்த்தேன், எதை நான் செய்தேன், நல்ல செயல்களை செய்தேன் என்ற நல்ல பழக்கங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆனா நாம நல்லதை பழகிறது இல்ல, நல்லதை கேட்கறது இல்ல. முதல்ல வர்றதே முதல்ல நெகட்டிவ், கெட்டதுதான் முதல் வருது.
அப்போ நம்ம இந்த இணைப்புல இருக்கிறவங்க இந்த ஜூம் நிகழ்ச்சியில நான் ஏற்கனவே அவர் சொன்ன மாதிரி நான் இன்றைக்கு எத்தனை விஷயங்களை தெளிவுபடுத்தி தெளிவாக விளக்கி இருக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு ஒரு ஜூம் நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே ஒரு கேள்வி கேட்கிறாங்க. இது ஏதாவது ஐயம் இருந்தால் கேட்கலான்னு உங்களையும் கேட்கிறாங்க. உடனே அந்த பேசினவருக்கு என்ன தோணுது அப்படின்னா, ஒரு 2 பேர் 3 பேர் 4 பேர் சொல்லி புகழ்ந்தாக்கா சந்தோஷம்னு நினைக்கிறோம். அது கண்டிப்பாக தவறு. ஏன்னா நம்ம நேரத்தை கூட குறைச்சிடுறோம். நேரத்தை கூட நம்ம வேஸ்ட் பண்றோம். இதுல கூட நேரத்தை பத்தி குறிப்பிடுவாங்க. ஐயா திருவள்ளுவர் ஐயா, ஒழுக்கம் விழுப்பம் தரலான் என்ற ஒரு உயிரினும் ஓம்பப்படும். நம்முடைய நேரம் உயிரை விட முக்கியமானது. இப்ப நம்ம என்ன சொல்றோம், இந்த இன்னைக்கு நல்லா பேசியிருந்தீங்க, இது நல்லா இருந்ததுன்னு சொல்றதுக்கே 2 30 60 செகண்ட் போயிடுது. அப்ப அதுல என்ன நல்லதுன்னு விளக்கி சொல்லணும். இந்த நிகழ்ச்சியிலிருந்து என்னால் இன்றைக்கு கற்றுக்கொண்ட விஷயம் என்ன, அதை தெளிவுபடுத்தணும். இன்னைக்கு 10 பேருக்கு அந்த கேள்வி பதில வராங்க, 10 பேரும் இந்த நிகழ்ச்சி நல்லா இருந்தது நல்லா இருந்தது, நேரத்தை வேஸ்ட் பண்ற குறைக்கிறோம். அந்த ஒவ்வொரு நொடி பொழுதும் பொன் போன்றது, உயிருக்கும் முக்கியமான ஒரு நேரமானது. அப்ப நாம் அறிவிலே சிறந்தவர்கள். முக்கியமா நான் இன்னொரு ஆதங்கத்தை உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். மகரிஷி எங்கேயாவது எந்த மீட்டிங்லயாவது நான் நேரம் கழிஞ்சு போச்சு 10 நிமிஷம் 5 அதிகமா எடுத்துக்கிட்டேன் 2 நிமிஷம் அதிகமா எடுத்துக்கிட்டேன் நீ எங்கேயாவது குறிப்பிட்டிருக்கிறாங்களா? ஆனா நாம இந்த ஜூம் இருக்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்றவங்க அந்த குறிப்பிட்ட நேரம் சொன்னா அதை விட 10 நிமிஷம் 5 நிமிஷம் 15 நிமிஷம் அதிகமா எடுத்துக்கிறோமே தவிர என்ன பிரயோஜனம் இருக்கிறது? அப்ப எதை நம்ம பழகுறோம், என்ன பழக்கத்துக்கு கொண்டு வரோம்? அப்ப பழக்கம் என்றால் இப்போ ஒரு உதாரணத்துக்கு இந்த நிகழ்ச்சியில ஐயா ஒரு தொகுத்து வழங்கக்கூடிய ஐயா கருணாகரன் ஐயா இருக்கிறாரு. அவர் வீட்டுல சொல்லிட்டு வந்திருப்பாரு, என்னுடைய ஜூம் நிகழ்ச்சி சரியா 3 மணிக்கு முடிக்கிறது அப்படின்னு. நம்ம டைமிங் வேற போட்டிருக்கிறோம். 2:01 ஆரம்பிக்கும், 2:30 தவம் முடியும், 2:30 இருந்து 3 மணிக்கு முடியும்னு சொல்றோம். அந்த நேரத்தை சரியாக கடைபிடிப்பதுதான் ஆழியார். அப்போ அதே போல நாமும் நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன செயல்கள் செய்கிறோமோ அதை அனைத்தும் இப்படி அறிவுபூர்வமாக செய்து பழக வேண்டும். அப்படிப்பட்ட பழக்கம் நம்முடைய ஒவ்வொரு செல்களிலும் அப்படி பதிந்து விட வேண்டும். அதுதான் மகரிஷி குறிப்பிடுறாங்க. அப்போ மகரிஷி எந்த இடத்துலயும் எனக்கு நேரம் குறைஞ்சு போய் அதிகமா எடுத்துக்கிட்டேன்னு அவர் சொன்னதே கிடையாது. ஆனா நாம கிளாஸ் எடுக்கும் பொழுதும் சரி, அப்ப வேற ஜூம் நிகழ்ச்சியிலையும் நிறைய பேர் இடத்துல நான் பார்த்துட்டு இருக்கிறேன், எல்லா இடத்துலயும் இந்த மாதிரிதான் இருக்குது. அப்ப அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம் இன்னும் நன்றாக பழகி கொள்ளவில்லை. நான் ஒரு நிகழ்ச்சியில ஜூம் நிகழ்ச்சியில கலந்துகிட்டு இருக்கும்போது அவர் அதுதான் சொன்னாரு. ஐயா, இந்த கேள்வி பதில என்னை பற்றி யாரும் புகழக்கூடாது, ஒரே ஒரு விஷயம் சொல்லணும், என்னில் ஏதாவது குறை இருந்தால் விலைக்கு கூறினால் அவர்களுக்கு நான் 100 ரூபாய் அவங்க அக்கௌண்ட்ல நான் போட்டுடுவேன்னு சொல்லி சொன்னாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆனா கிளாஸ் அப்படியே கொண்டு போனாரு. கடைசியில இன்னும் நேரம் அதிகமா கொண்டு போயிட்டு நிறைய விஷயங்களை கொண்டு வந்து கொடுத்தாரு. அப்போ உடனே நானும் சொன்னேன், ஐயா நமக்கு இருக்கிற இந்த 30 நிமிஷத்துல என்ன விஷயங்களை சொல்ல வேண்டுமோ அதை மட்டும் சொல்லினால் போதும், நிறைய சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நான் காதுல தான் கேட்டுட்டு இருக்கிறோம். இந்த காதுல கேட்கும் பொழுது இப்ப நான் கூறிய இந்த எல்லா விஷயம் உங்களால் திருப்பி சொல்ல முடியுமா அப்படின்னு சொன்னா முடியவே முடியாது. அப்போ என்ன சொல்லணும், என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சுருங்க சொல்லி விளங்க வைக்க வேண்டும். அப்போ எந்த அளவுக்கு நம்முடைய நேரங்களை கருதி எந்த விஷயத்தை இந்த இடத்துல சொல்ல வேண்டும், இந்த நேரத்துல மக்களுக்கு என்ன தேவை அப்படின்று சொல்லக்கூடிய ஒரு பழக்கம் நமக்கு தேவைய வேண்டும். வீட்டுக்குள்ள கூட பாருங்க, வீட்டுல சமையல்ல நிறைய பொருள்கள் இருக்கும். ஆனா நம்ம ஒரு குளிர்காலமா இருக்கும், இல்ல ஒரு வெயில் காலமா இருக்கும், அந்த நேரத்துல எந்த உணவு வேணும்னு பக்குவத்தோட செய்யக்கூடியதான் ஒரு பழக்கம். அப்ப அத மாதிரி இப்ப நாம இந்த பழக்கங்களை, நல்ல பழக்கங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப நல்ல பழக்கங்கள் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மகரிஷி நமக்கு அழகா கொடுத்திருக்கிறாங்க. காலையில எழுந்திருக்கணும். நிறைய பேர் கொடுத்திருக்கிறாங்க. கொன்றை வேந்தன் கொடுத்திருக்கிறாங்க, ஔவையார் சொல்லியிருக்கிறாங்க, காலை எழுந்தவுடன் படிப்புன்னு சொல்லியிருக்கிறாங்க, விளையாட்டு சிறுவர்களுக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க, ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம்னு சொல்லியிருக்கிறாங்க,
இந்த மாதிரி நிறைய நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அதை நம்ம ஃபாலோ பண்ணவே போதும், வேற ஒண்ணுமே தேவையில்லை. ஐயா சொன்ன மாதிரி நாம் காலையில எழுந்திருக்க கத்துக்கணும், காலை கடனை முடிச்சுக்கணும், காலையில தவம் பண்ணணும், உடற்பயிற்சி செய்யணும். இந்த ஒரு நாளாவது நான் உடற்பயிற்சி செய்யவில்லை என்று உங்களுடைய ஆத்மா சொல்லணும் வெளியே, நான் இன்றைக்கு செஞ்சிட்டேன், திருப்தி. நான் மகரிஷியுடைய தத்துவங்களை, நீங்க டிப்ளமோ படிச்சவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பேருக்கு தெரியும். கடைசியில முதல்ல ஒரு சார்ட் கொடுத்துருந்தாங்க. தீப பயிற்சி செய்தால் 5 மார்க்கு, கண்ணாடி பயிற்சி செய்திருந்தால் 5 மார்க்கு, கை பயிற்சி செய்தால் ஒரு மார்க்கு, கால் பயிற்சி செய்தால் 1 மார்க்குன்னு எல்லாத்துக்கும் மார்க் கொடுத்துட்டு கடைசியில கீழே மனசாட்சியோட இது உண்மை என்று ஒரு கையெழுத்து போடணும். அந்த இடத்துல நம்முடைய மனம் கையெழுத்து போடுங்களா? சிந்தனை பண்ணி பாருங்க. அப்படி நமக்குள்ளார ஒரு பயிற்சியை தான் மகரிஷி பொக்கிசமாக இந்த மனவளக்கலை என்ற பழக்கத்தை கொடுத்திருக்கிறாங்க. அந்த பழக்கத்தை நாம் ஒரு 4 தான் சொல்லியிருக்கிறாங்க. 1 உடற்பயிற்சி, 2வது தியான பயிற்சி, தற்சோதனை பயிற்சி, அகத்தாய்வு, குணநல பேரு. இந்த 4ஐயும் நன்றாக செய்து நாம் பழகி கொண்டு ஒரு நாளும் தவறாத இந்த பயிற்சியை செய்தோமாயானால் கண்டிப்பாக நாம் நல்ல ஒரு நிலைக்கு வரலாம். இத சென்னையில ஒரு ஜூம்ல இருக்கக்கூடிய ஒருத்தர் சொன்னாரு. அவருக்கு 82 வயசு. அவரு தினந்தோறும் மன்றத்துக்கு தவறாமல் வந்தாராம். 365 நாட்கள் ஆன பின்னாடி எல்லோரும் மன்றத்தில் இருக்கிறவங்களுக்கு உணவு கொடுத்து விருந்து படைப்பாராம் சந்தோஷத்துல. அதுபோல நாமும் இந்த பழக்கத்தை நன்றாக பழகி மகரிஷியுடைய பெயரை சொல்லக்கூடிய ஒரு பிள்ளைகளாக, ஒரு தூதுவர்களாக இருக்க வேண்டும் என்ற ஒரு பழக்கத்தோடு வாழ்வோம் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி இந்த நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்து கொள்வோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். உங்கள் அனைவருக்கும் இந்த வினாடியிலிருந்து இது பழக்கமாக பதிய வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றி ஐயா. நல்ல நன்றிங்க ஐயா. புதிய பழக்கம் என்ற தலைப்பிலே டைம் மேனேஜ்மெண்ட், நேரம் தவறாமையை பற்றி மிக அழுத்தமாக நம்மிடையே உரையாடி இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் நமது குரு அவர்களின் தத்துவங்களை நாம் எப்படி நமது வாழ்க்கையிலே பழக வேண்டும், அதை எப்படி வழக்கத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று இனிமையான எளிமையான தமிழிலே நமக்கு உரையாடி அமர்ந்திருக்கிறார். இப்போது கேள்வி நேரம், ஐயம் தெளிதல். ஐயா அவர்களிடம் உங்கள் ஐயங்களை கேள்விகளாக கேட்கலாம். அதற்கு முன்பாக இன்றைய மற்றும் நாளைய நிகழ்ச்சிகள் பற்றிய ஒரு அறிவிப்பு. இன்று மாலை 4:15 மணிக்கு சாந்தி தவம் கன்னடத்தில் எடுக்க இருக்கிறார்கள். உலக அமைதி வாத்து 108 முறை 4:45 மணிக்கு கன்னடத்திலே. அதை அடுத்து கன்னடத்திலே இஸ் என்லைட்மெண்ட் அண்ட் அச்சீவ்மெண்ட் என்ற தலைப்பிலே ஞானோதயவு சாதனையே என்ற ஒரு கொஷின், இந்த தலைப்பிலே ஸ்கை ப்ரொஃபஸர் ரவீந்திரன் கே ஐயா அவர்கள் கன்னடத்தில் உரையாற்றி இருக்கிறார்கள். இதில் அனைவரும் இணைந்து பயன்பெறுவோம். நாளைய நிகழ்ச்சிகள் நாளை மதியம் 2 மணிக்கு ஸ்கை ப்ரொஃபஸர் வி லக்ஷ்மிபதி அவர்கள் தன்னை அறிதல், ரியலைசிங் தி செல்ஃப் என்ற தலைப்பிலே தமிழிலே உரையாற்றி இருக்கிறார்கள். மாலை 4:15 மணிக்கு கன்னடத்திலே தவம். பிறகு 4:55 மணிக்கு ஸ்கை ப்ரொஃபஸர் லதா அவர்கள் காலவே தெய்வா, டைம் இஸ் டிவைன் என்ற தலைப்பிலே கன்னடத்திலே உரையாற்றியிருக்கிறார்கள். நமது ஸ்கை அன்பர்கள் அனைவரும் நமது நண்பர்களுக்கு உறவினர்களுக்கும் இந்த அறிவிப்பை கூறி அவர்களும் இதில் இணைந்து பயன்பெற வேண்டும் என்று பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இப்போது கேள்வி நேரம். ஹேண்ட் ரைஸ் பட்டனை நீங்கள் ரைஸ் பண்ணி கேள்வி ஐயாவோட பேசணும் ஆசைப்படுறவங்க பேசலாம். வாழ்க வளமுடன்.
ஐயா யாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணல, வாழ்க முடிச்சுக்கலாங்களா? வளமுடன்ங்க ஐயா. வாழ்க வளமுடன். முடிச்சுக்கலாங்களா? முடிச்சுக்கலாங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அனைவரும் துரிய நிலைக்கு வரவும். இன்று இப்போ நம்மோடு கடைசியா யாரோ ஒரு கை எடுத்திருக்காங்க. வசந்தா. ஓகே ஓகே. ஓகே. வசந்தா அவர்கள் அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்கம்மா. இந்த வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வாழ்க வளமுடன் மேடம். எங்க யூகே யூகேல இருந்து பேசுறேன். நான் இது 2வது தடவையாக உங்களோட ஜூம்ல இணைஞ்சிருக்கிறேன். கேள்வி இல்லையா? நான் கேள்வி நிறைய பேர் கேட்டாலும் நான் ஏன் டிஸ்டர்ப் பண்ணுவான் இருந்தேன். நல்ல பழக்கங்களை நல்லா சொன்னீங்க. நல்லா சொன்னீங்க. நாங்க எப்படி இருந்தாலும் திரும்ப திரும்ப கேட்கலதான் எங்களுக்கும் அது தலையில உரைக்குது. நன்றிகள். இதுக்கு முந்தி இந்த ஜூம் நிகழ்ச்சிகள் எல்லாம் பார்க்கறதுக்கு யூடியூப் இருக்குதா உங்களுக்கு? ஆமா, யூடியூப்லயும் நாங்க இதை ஒளிபரப்புறோம். நாங்க யூடியூப்லயும் நீங்க பார்க்கலாம். சரி சரி சரி. இல்ல எனக்கு அது பிரச்சனை இல்லை. நான் இதை சச்சில பிந்தின முந்தினவர்களுக்கு நான் சந்திக்க பங்கு கொள்ள முடியாட்டிக்கும் என்று கேட்டால் சிறப்பான நிகழ்ச்சிகள். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் மேடம். மேடம் சொன்னது போல நல்ல விஷயங்களை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அதான் நான் ஏற்கனவே சொன்ன பழமொழியில பானையில இருந்தாதான் அகப்பில்ல வரும்னு சொல்லுவாங்க. அந்த நம்ம நல்ல விஷயங்களை நீங்க காது வழியாக கேட்டு உள்ள நிரப்பினால்தான் வெளியே நம்மளால பிரசன்ட் பண்ண முடியும். அதை நம்ம ஆசிரியர்கள் நிறைய நம்ம தெரிஞ்சுக்கணும் நிறைய. அதனாலதான் நல்ல விஷயங்களை நம்ம நிறைய கேட்கணும், நிறைய படிக்கணும்னு சொல்றாங்க. நல்லதுங்க ஐயா. முடிச்சுக்கலாங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அனைவரும் துறை நிலைக்கு வரவும். இன்று நம்மோடு இணைந்து நல்ல சிந்தனை அளித்த அருள்நிதி ஸ்கை பேராசிரியர் நாகராஜ் எம் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் உடல் நலம் வாழ்க வளமுடன். அவர்களின் தொண்டு வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். ஆத்ம சங்கமா இணைப்பிலே இணைந்து அனைவரும் வாழ்க வளமுடன். கர்நாடக மாநிலத்தில் உள்ள அனைத்து ஸ்கை அறக்கட்டளைகள் வாழ்க வளமுடன். அதில் தொண்டாற்றும் அனைத்து அன்பர்களும் வாழ்க வளமுடன். இந்த வாய்ப்பை நமக்கு அளித்த கர்நாடக மாநில உலக சமுதாய சேவா சங்கத்தின் தலைவர் அருள்நிதி திரு டாக்டர் கணபதி ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். கர்நாடக மாநில உலக சமுதாய சேவா சங்கத்தின் ஸ்மார்ட் துணைத் தலைவர் அருள்நிதி திருமதி டாக்டர் விஜயா கணபதி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். இப்போது உலக நலவாழ்த்து. மீண்டும் நாளை வாழ்க வளமுடங்கய்யா. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் உங்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை கூறி அனைவருக்கும் நல்ல உடல் நலம், நீண்டாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ வேண்டும் என்று வாழ்த்தி நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடங்கய்யா. வாழ்க வளமுடன். மீண்டும் நாளை மதியம் 2 மணிக்கு இணைவோம். அனைவரும் பயன்பெறுவோம் என்று இந்த நிகழ்ச்சியை முடிவுக்கு கொண்டு வருகிறோம். இப்போது உலக நலவாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.